ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அயற்சொல், அதாவது தமிழ் சொல். அயற்சொல்லும் தமிழ் சொல்லை பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் அல்லாத சொல்லே அயற்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழி அல்லாத பிற மொழி சொற்களை குறித்து இங்கே கற்போம். என்னென்ன சொற்கள்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அயற்சொல்லில் எப்படி வரும், தமிழ் சொல்ல எப்படி வரும்னு தான் பார்க்க போகிறோம். அனுமதினா இசைவு, அனுமதி சீட்டு வாங்கிட்டு வா அப்படின்னா இசைவு சீட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஆதவன்னா ஞாயிறு, ஆதவன் ஞாயிறு. ஆரம்பம்னா நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லணும், அப்படி இல்லை, தொடங்க போகிறோம் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆஸ்தி, ஆஸ்தினா சொத்து. இம்சை, இம்சைனா அது இம்சை பண்ணாதப்பா அப்படின்னு துன்பம் வர வைக்காது. அந்த மாதிரி இம்சைனா தொல்லைன்னு நினச்சிடக்கூடாது. இம்சைனா துன்பம். இருதயம்னா நெஞ்சகம், இருதயம்னா நெஞ்சகம். ஈசன்னா இறைவன், ஈசன்னா இறைவன். உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல், உபசரித்தல்னா விருந்தோம்பல். உபயம்னா திருப்பணியாளர் கொடை. இது உபயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருப்பணியாளர் கொடை, கொடை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதிகமாக ஏதாவது ஸ்கூல் கோயிலெலாம் இருக்கணும், அதனால் திருப்பணியாளர் கொடை. உஷார், உஷார்னா விழிப்பு, உஷார்னா விழிப்பு. யதார்த்தம், யதார்த்தம்னா என்னது, யதார்த்தமாக இருக்காங்க அப்படின்னா இயல்பாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஐதீகம், ஐதீகம்னா உலக வழக்கு. இதுதான் உலகத்தோட ஐதீகம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா. ஐதீகம்னா உலக வழக்கு, இதான்ப்பா எங்களோட ஐதீகம் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அது உலக வழக்கு. காகிதம், காகிதம்னா தாள், காகிதம் தாள். கிரீடம்னா மணிமுடி, கிரீடம்னா மணிமுடி. குபேரன், குபேரன்னா என்ன அர்த்தம், நிறைய ரூபா இருக்கும்னு அர்த்தம், அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னா பெருஞ்செல்வன், குபேரன் பெருஞ்செல்வன். அக்கிரமம், அக்கிரமம்னா முறைகேடு, அக்கிரமம் முறைகேடு. அக்ரஹாரம், அக்ரஹாரம் என்னென்னா பார்ப்பன சேரி. அக்ரகாரம்னா என்னது, இந்த இவங்க பிராமணர்லாம் இருப்பாங்களோ அப்படி சொல்லுது, பார்ப்பன சேரி. அகங்காரம், அகங்காரம்னா ஆவணம் இல்லைன்னா செருக்கு. அகஸ்மாத், அகஸ்மாத்னா எதிர்பாராத வகையில். அகஸ்மாத், அகஸ்மாத்னா எதிர்பாராத வரையும். அக்ரராசனார், அக்ரராசனார்னா பெரிய பெருந்தலைவனா. அக்ரராசனார் அப்படின்னா பெருந்தலைவன். அகிலம்னா உலகம், அகிலம் உலகம். அங்கத்தினர்னா உறுப்பினர், அங்கத்தினர்னா உறுப்பினர். அசாத்தியம், அசாத்தியம்னா சாத்தியம்னா முடியும், அசாத்தியம்னா முடியாமை, சரியா. அசிங்கம், அசிங்கம்னா அருவருப்பு, அருவருப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அந்த மாதிரிலாம். அசிங்கம்னா அருவருப்பு. அசல்னா முதல், நான் அசலை தா அப்படின்னு சொன்னால் அதுக்கு வட்டி, அந்த முதல்ல அது. அசல்னா ஒரிஜினல் ரூபா, அது வட்டி நம்ம இதெல்லாம் படிப்போம், தனி வட்டி கூட்டு வட்டிலாம் மேக்ஸில். அசல்னா ஒரிஜினல் ரூபா முதல். அட்டகாசம், அட்டகாசம்னா குறும்பு. அட்டகாசம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்போ குறும்பு பண்ணாதீங்க அப்படி தான் சொல்லணும். நம்ம லஞ்சம் வாங்குவாங்களோ அதை எப்படி சொல்லணும், திரட்சி தொகை. இது இம்பார்ட்டன், ஏற்கனவே ஓல்டு கொஸ்டின் தான் ஒன்று வந்தது. லஞ்சம்னா திரட்சி தொகை. ரசீதுனா பற்றி சீட்டு, ரசீதுனா பற்றி சீட்டு. அசூயை, அசூயைனா வெறுப்பு. அசூயை, அசூயை அசிங்கமாக இருக்குது அந்த மாதிரி எதாவது வச்சுக்கணும், வெறுப்பு. அத்தாட்சி, அத்தாட்சி கொடு, நீ அப்படி பேசுகிறாங்கிறதுக்கு அத்தாட்சி கொடுலாம் கேட்பாங்களா. அத்தாட்சினா என்னென்னா சான்று. அதரசம்னா உதடு. அதரம், அதரம்னா உதடு, அதரம்னா உதடு. அதிகாரினா அலுவலர், அதரம்னா உதடு, அதிகாரினா அலுவலர். அதிர்ஷ்டம் அப்படின்னா எதிர்பாரா பயன், அதாவது நட்பெயர், நட்பேர். ஏதாவது அதிர்ஷ்டமாக எதிர்பாராமல் நடந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லணும்னா ஏதாவது நட்பேர் கிடைச்சோம், அதெல்லாம் எதிர்பாராமல் நடக்குதுன்னா அதிர்ஷ்டம். அபரிமிதம், அபரிமிதம்னா மிகுதி, அபரிமிதமாக இருக்குது அப்படின்னா மிகுதி. அந்நியர், அந்நியர்னு சொல்லக்கூடாது, அயலார், அந்நியர்னா அயலார். அந்தரங்கம், அந்தரங்கம்னா மறைபொருள், அந்தரங்கம் அப்படின்னா மறைபொருள். அனுஷ்டானம், அனுஷ்டானம்னா சமய நடைமுறை, அனுஷ்டானம் சமய நடைமுறை. அந்யோன்யம், அந்யோன்யம் நெருக்கம். இது அந்யோன்யம் அதிகமாக வேர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நெருக்கமாக இருக்காங்க, அந்யோன்யமாக இருக்காங்க அப்படின்னா நெருக்கமாக இருக்காங்க. அபயம் அப்படின்னா புகலிடமா. அபயம்னா பயம் அந்த மாதிரிலாம் தானே படிச்சிருப்போம். அபயம், அபயம்னா புகலிடம். ஸ்நேகிதம் அப்படின்னா நட்பு, ஸ்நேகிதம்னா நட்பு. நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம், நமஸ்காரம் வணக்கம். கும்பாபிஷேகம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, குடமுழுக்கு. ஜாதகம்னா என்னென்னா பிறப்பு குறிப்பு, பிறந்ததை பற்றி குறித்து வச்சுருப்பாங்களோ அதை வச்சு இந்த ஜாதகம் வைப்பாங்க. ஜாதகம்னா பிறப்பு குறிப்பு. ஆஸ்தி சொத்து, ஆஸ்தினா சொத்து. ஜுரம்னா காய்ச்சல். சுலபமாக எளிதாக.
ஜனநாயகம் அப்படின்னா மக்களாட்சி குடியாட்சி. ஜனநாயகம்னா மக்களாட்சி குடியாட்சி. பரீட்சை அப்படின்னா தேர்வு. புஷ்பம் இதெல்லாம் தெரியும், மலை. ஜலம்னா தண்ணீர். பஜார்னா பஜாருக்கு போகிறேன், கடத்தேரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. மாமூல்னா வசூல், அந்த மாதிரிலாம் போடுறேன் இங்கே. வழக்கம், மாமூல்னா வழக்கம், வழக்கமாக கொடுப்பா வெள்ளாருபா அந்த மாதிரி. மாமூல் வழக்கமாக அங்கே தானேப்பா மாமூல்லாம், அதனால் வழக்கம். இஷ்டம்னா விருப்பம். பஜனைனா வழிபாடு. விஷயம்னா செய்தி. தபால்னா அஞ்சல். இதெல்லாம் ஈஸி தான். இலகானா இலகாவை, உங்களுக்கு இந்த இலகாவை ஒதுக்கியிருக்கு அப்படின்னா இந்த துறையை ஒதுக்கியிருக்கு. இலகா துறை. குசினினா சமையலறை. ஏன்னா சமையல் சாப்பாட்டுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குது தானே செய்யும். குசினி அப்படின்னா சமையலறையாம். ஜில்லானா மாவட்டம். சாதம்னா சோறு. சாவினா திறவுகோல். சரியா. நாயகன்னா கதை தலைவன், ஏதாவது ஒரு கதையோட தலைவனாக இருந்தால் தான் நாயகன் வரும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. கஜானா அப்படின்னா கருவூலம். சபாநாயகர்னா அவைத்தலைவர். சபாநாயகர் அவைத்தலைவர். பேட்டினா நேர்காணல். தாலுகானா வட்டம். ஜில்லானா என்ன பார்த்தோம், மாவட்டமா. ஜில்லானா மாவட்டம், தாலுகானா வட்டம். அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்தியாங்க. கோபம் அப்படின்னா வெகுளி, சினம். விரதம்னா விரதம் இருக்கும் அப்படின்னா நோன்பு இருக்கும். சர்கார்னா அரசாங்கம். ஜில்லா வந்துச்சு, சர்கார் வருது. சர்கார்னா அரசாங்கம். வினாடினா எப்படி, எதை வினாடின்னு சொல்லக்கூடாது, நொடின்னு தான் சொல்லணும். வினாடி, நொடி. ஆசீர்வாதம் வாழ்த்துதல். சம்பிரதாயம் மரபு. ரத்து அப்படின்னா நீக்கம். சப்தம் அப்படின்னா ஒலி. அபிப்பிராயம் அப்படின்னா உன்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்பாங்களா, கருத்து. அபிமானம்னா அன்பா. ஒருத்தர் மேலே ஒரு அபிமானம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, அன்பு வருதான். அபிவிருத்தினா முன்னேற்றம். அபிஷேகம்னா குடமுழுக்கு. அபூர்வம்னா அருமை, புதுமை. அம்சம் கூறு. சரி, அம்சம்னா கூறு. அதில் உள்ள என்னென்ன அம்சம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, என்னென்ன கூறுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி.